ஐயோ கிராணி கழுவி என்ன பண்ற அடிக்க வரியா? ஐயோ தாய் விட்டுரு விட்டுரு. ஐயோ தயவு செஞ்சு விட்டுரு. டே தம்பி சொல்றா. அக்கா கிராணி அக்கா எங்களை விட்டுருக்கா. நாங்க எப்படின்னா ஓடிடுறோம். இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரைய மாட்டேக்கா. ப்ளீஸுக்கா என்ன விட்டுருக்கா. யாரு கேட்கறா எங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த வாங்க தலைமையில அடி வாங்க சாவு. எங்க வீட்டுக்கு என்ன கேட்காமலே உள்ள வர மண்டை உடைச்சிடும் உனக்கு. அடியே கிராணி கழுவி இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். என்ன ஆளை விட்டுரு சாமி. உன்னை சாவடிக்க போறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்க வைரஸ் கேமிங் தமிழ் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராணி நைட் மேரியோ செயின் தான் ப்ளே பண்ண போறோம். வேற லெவல் இருக்கு போது. டே தம்பி என்னடா இந்த கேம் ப்ளே பண்ணலாமா இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்றா. ஆமா கைஸ், இந்த கேமோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த கிராணி கழுவி வந்து அவங்க வீட்ல இருந்து அடிச்சு தொத்த போறோம். எப்படி துரத்துறோம் மட்டும் கடைசியில வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா கைஸ், நானும் என் தம்பி குட்டி புள்ளியும் எப்படி இந்த கிராணி கழுவி அடிச்சு துரத்துறோம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க இந்த கிராணி நைட் மேரியோ செயினை ப்ளே பண்ண போலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வருது. அம்மா கிராணி கழுவிய ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துட்டா இல்ல எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. கிராணி கழுவிய எங்க இருக்க? உங்க மூஞ்ச கொஞ்சம் திருமுகத்தை காட்டுங்கோ, எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கோ. ஏ கிராணி கழுவி, டேய் அங்க இருக்கா பாரு கிராணி கழுவி. என்ன பண்றீங்க அங்க ஓரமா? டேய் நீ வேற ஏன்டா கம்முனுறா? சும்மா இருக்கிற சங்க ஊதி கெத்து விட்டுற போல கைஸ். இவனே அங்க பாருங்க எப்படி நின்று இருக்கு. ஓ என்னடா கிராபிக்ஸ் ஹை லெவல்ல இருக்கு இந்த கேமுக்கு. ஓகே என்னடா திடீர்னு மூஞ்சிக்கிட்டு வந்து பயங்கொத்துது. எல்லாத்தா செல்ல செல்ல மாரியாத்தா. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் டைம் டு கண்டினியூ. போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை. டேய் வைரஸ், உனக்கு பயமாச்சுனே ஓடிடு. நான் மட்டும் ப்ளே பண்ணிக்கிறேன். பயமா? டேய் எனக்கு அது பயமாவது. ஓகே இங்க கிராணி கழுவி எங்க இருக்கு? ஓ மை காட், இந்த வீடு பாருங்க கைஸ் வர மாதிரி இருக்கு. ஒச்சோ டேய் உள்ள போறா மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இங்க இருந்து வருது கிராணி கழுவி. டேய் இங்க வட்டிங்களா உன்னை கொல்ல போட மாட்டேன். டேய் வைரஸ், இந்த கேட் உள்ள எப்பறா போறது? இந்த கதவு வேற லாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. டேய் கிராணி கழுவி நம்மள சாவடிச்சிர போலியே. இருங்க இந்த கிராணி கழுவி களைச்சு விட்டு போவோம். இது சாதாரண கழுவி இல்ல, கெலட்டு கழுவி, கிராணி கழுவி. ஐயோ டே கிராணி கழுவி வேற முறைக்குது கைஸ். இந்த கிராணி கழுவி வந்து எப்படி வீட்டுல இருந்து தடுத்துன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெயின் டோர் கேட் இருக்கும். இந்த கேட்டை வந்து நம்ம உடைச்சே எரிஞ்சிட்டோன்னு கிராணி கழுவி வந்து இந்த வீட்டுல இருந்து துறைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை போயிட்டு பார்ப்போம். ஓகே இதான் மெயின் டோர். இங்க பாருங்க இந்த இடத்துல தான் இந்த ஸ்டீல் கம்பிலாம் இருக்கு. இது வந்து உடைச்சிட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா கிராணி கழுவி வெளியே போயிடும். ஏய் பைத்தியக்காரா, இது உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு சாவி கட்ரு அதுக்கப்புறம் சுத்தி எல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் நம்ம உடைச்சிட்டு உள்ள போக முடியும். இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா பொசுக்குன்னு அண்ணனை பைத்தியக்காரன்ட்ட அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சாவி கட்ரு கீ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர போறோம். அதுக்கு முதல்ல அந்த கிழட்டு கேள்வி நம்ம வீட்டுக்குள்ள ஒண்ணும் மேடா எப்படின்னா உன தப்பிச்சு போயணும். அந்த கிழட்டு கேள்வி கிட்ட இருந்த ஏ கேள்வி அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அண்ணங்க காய் போயிட்டு இருக்கா. இவன் ஒருத்தன் சும்மா இருக்கிற கிளவிய கூட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடும் போலே. டே என்னடா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஏய் ஓப்பன் ஆயிடுச்சுடா. டேய் குட்டி புலி வேற மாதிரி இருக்குடா வீடு. இங்க எங்க போறதுனே தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு கன் இருக்குடா. என்ன இந்த கேம்ல அதிசயமா கன் எல்லாம் கொடுக்குறானுங்க. ஓகே போடு, இதை வச்சு அந்த கிழட்டு கேள்விய மண்டையில வச்சு சுட்டலாம். இரு முதல்ல அவசரப்படாத. இந்த கன்னோட பவர் என்னன்னு தெரியல. ஓ மை காட் போடு வேற மாதிரி டே. இது வச்சு நம்ம காலி பண்ணிடலாம் போல. டேய் எடிட்டர் டெவலப்பர் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹேண்ட்ஸ் அப் டு எடிட்டர் அண்ட் டெவலப்பர். ஏய் என்னடா இங்க இது கீழ ஒரு சந்து போகுது. ஏய் தாய் கிழவி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இது கீழ ஆஞ்சலினா. ஏய் ஆஞ்சலினா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சந்து கீழ ஆஞ்சலினா. ஏய் என்ன ஆஞ்சலினா பார்த்த உடனே தூக்குதா? எனக்கு பதறுதுடா. டே ஐயோ கைஸ் இங்க பாருங்க ஆஞ்சலினா கீழ இருக்காங்க. ஏய் என்னமா இது இப்படி நின்னுட்டு இருக்க? அழுக்கு நைட்டியோட குளிச்சே இல்லையா காலையில இருந்து? நீ சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப, தியேட்டர்ல பாத்திருப்ப, ஏன் ரோட்ல கூட பாத்திருப்ப. தனியா வேட்டையாடி பாத்திருக்கியா? இப்ப பார்க்க போறடா. அண்டு கைஸ் வாங்க நம்ம போயிட்டு கட்ரு கீ செயின் அதுக்கப்புறம் கோடாலி எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரினான்னு ஒரு பேய் இருக்கு. அது மேல வந்து நம்ம குட்டி புலிக்கு லவ் வேற ஆண்ட்ரினா மேல. ஆண்ட்ரினா ஆண்ட்ரினா என் காதல் புரியவில்லை உனக்காக எங்கடி இருக்க பைத்தியக்காரி? ஆண்ட்ரினா உன்னை தேடி தாண்டி வந்திருக்கேன். வா வா வா. ஆண்ட்ரினா கேள்வி இங்கதான் இருக்கியா? உன்னை ஷூட் பண்றேன் பாரு. போடு. டேய் இந்த கன்னு என்னடா ஃப்ரீஸ் ஆகுது? ஏன்டா சுட்ட ஆள? என் பொண்டாட்டிடா அது. டேய் இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. டேய் நீ யார சாவடிச்சிருக்க போறா? என் செல்லண்டா, என் டார்லிங். ஏய் ஆண்ட்ரினா ஊர்வல கூட்டு போற தங்க தேரடா. அவளை போயிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீடா. டேய் நாசமா போனவனே. சாரிடா சின்னவனே, உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன்னா கோச்சிக்காத. கைஸ் நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பிடலாம். ஆண்ட்ரினா பேய் வேற இந்த மாதிரி. இங்க பாருங்க கைஸ் ருக்குஜா கட்ரு கடிச்சிருக்கு. போடு வேற மாதிரி. இதை வச்சு போயிட்டு நம்ம அந்த இது டோரை ஓபன் பண்ணிட்டு வந்துருவோம். ஆண்ட்ரினா சாரி ஆண்ட்ரினா. ஆண்ட்ரினா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா இங்க தான் இருக்கேன். சரி வரேன். பை பை. டேய்
எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னைய அடிச்சுட்டு போறீங்களா? நில்லுங்கடா டேய். சாரிம்மா ஆண்ட்ரி, நான் தெரியாம ஒன்று அடிச்சிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீ கட்டர் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இது போதும் நம்மளுக்கு. ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு அந்த கட்டரை வச்சு அந்த இரும்பு கம்பியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இது போதும் எனக்கு, இது போதுமே. ஆண்ட்ரி நான் உயிரோட இருக்காளே. ஐயோ கிராணி கழுவி இங்கே தான் இருக்கா. இருங்க போயிட்டு கிராணி கழுவி உன்னை வீட்டிலேருந்து தொத்த போறீங்க இன்னும் 5 நிமிஷத்துல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டருக்கு வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் கட் பண்ணியாச்சு. ஐ ஜாலி கட் பண்ணியாச்சு. கட்டருக்கி வச்சு இங்க இருந்து தூக்கி போட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்தியில் போயிட்டு எடுத்துட்டு வருவோம். அது பாத்தீங்கன்னா அந்த கிழமை ரூம்ல இருக்கும். கிராண்ட்பா கிழமை எங்க இருக்கா அவர் ரூம்ல தான் போயிட்டு அந்த சுத்தியில் எடுத்துட்டு வர போறோம் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ரூம் அண்ட் அப்போ போகிறோம். ரூம் எங்கே இருக்கு? மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராணி ஹவுஸே வேற மாதிரி இருக்கு. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிழமை ரூம்னு நினைக்கிறேன். டே குட்டி புலி, ரூமை தட்டுட்டா இல்லை நீ தட்டுறியா? இல்ல நீயே தட்டு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. நீயே தட்டி பாக்குறியா? அப்புறம் யாரா கதவு திறந்தது? என்னடா ஆட்டோமேட்டிக்கா கதவு ஓப்பன் ஆச்சு. டே கிராண்ட்பா இங்க இருக்காரு. கிராண்ட்பா ஹாய், என்னாச்சு? தலை மேல கை வச்சுட்டு உக்காந்துட்டீங்க. என்ன தலைவலியா? சூடா டீ போட்டு எடுத்து வரட்டா என்ன? டேய் கிழவங்கிட்ட நீ என்னதான் பேசினாலும் பேச மாட்டான். ஏன்னா கிழவன் வந்து கிராணி கேள்வி விட்டு போன ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கான். தாத்தா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, என்னையும் ஆஞ்சலினா பேய் வந்து விட்டு போயிடுச்சு. டேய் சும்மா இருந்த கிழவனோட டென்ஷன் ஆகி கூட்டியாடா. டேய் அங்க பாருடா லவ் ஸ்டோரியில உன்னை யாரா சொல்ல சொன்னாரு? அவரே பாரு டென்ஷன் ஆயிட்டாரு உன் லவ் ஸ்டோரியை கேட்டு. அவரே கிளவி போன ஃபீலிங்ல உட்காந்துருக்காரு. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படின்னா ஒன்று அந்த சுத்தி எழுக்கி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கணும். ஓகே கிழவன் உள்ள வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா டோர் லாக் ஆகல. டே குட்டி புலி, இந்த ரூம்லயே நம்ம கிழமை சமாதி ஆக்கிடுவோம் போலியே. நீ ஒண்ணு போயிடாத, நான் பாத்துக்கிறேன் இந்த கிராணி கிழவனை. நீ சாதாரண கிழமை இல்ல, கிழமை கிழமை, கிராண்ட்பா கிழமை. டே வைரஸ், இங்க எதனா சுத்தியல் மட்டும் இருக்கான்னு பாரு, நான் பாத்துக்கிறேன் அந்த கிழவனை. எங்க இருக்கு என்ன தாத்தா குளிச்சு எத்தினால கப்பு தூக்குது. ஏய் என்னடா அடிச்சிருச்சு? டேய் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு மேட்சே முடிச்சு விட்டேடா. கைஸ் இவன் பாருங்க மேட்சை முடிச்சு விட்டான். ஐயோ கிராணி கிழவி வந்து நம்மள சாவடிக்க போகுதுடா. டே கிராணி அக்கா ப்ளீஸ் கா, எங்களை மன்னிச்சு விட்டுருக்கான். அந்த பையன் தெரியாம பேசிட்டான். உன்னை வந்து கிராணி கிழவங்கிட்ட உன்னை எப்படின்னா ஒன்று சேர்த்து வச்சிரும். டேய் சொல்றா டேய். ஆமாக்கா தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்கா, தெரியாம பண்ணிட்டோம். தம்பி சின்ன பையன்ல உங்களை கைய காலா நினைச்சு கேட்டுக்கிற விட்டுருக்கா. போச்சு போ, கேம் ஓவர் நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், டே குட்டி புலி இந்த வாட்டியாச்சும் கம்முனரு, நான் பாத்துக்கிறேன் இந்த கிழவன் கொஞ்சம் கான்ல இருக்கான். இந்த வாட்டி கைஸ் நம்ம எப்படின்னா இந்த போயிட்டு உள்ள சுத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஆகணும். இருங்க கிழவன் வந்துட்டான். கைஸ் அங்க பாருங்க இங்க தான் சுத்தியில் இருக்கு. இது எப்படின்னு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே கிழவனை பத்தினா இது உள்ள மாட்டை வச்சுட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். தம்பி குட்டி புலி தயவு செஞ்சு கம்முன்னு இருந்துரு சரியா? அவ்வளவு பயம் தம்பி மேல. சரி ஒண்ணு பண்ண மாட்டேன், நீ விளையாடு. கிராணிக்கே என் மேல பயம் வந்துச்சு கைஸ். குட்டி புலியா கொக்கா? ஓகே கைஸ், ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா டோரில் கிழவனை போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி எடுத்து போயிட்டு நம்ம அந்த கீ லோக்கரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம தேட வேண்டியது இருக்குது. கீ மட்டும் தான் இந்த ரூமுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே இப்போ இந்த சுத்தியல் வெடிச்சு இதை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். போடு பச்சைக்கால். டேய் என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே இப்போ அடித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது இந்த பக்கம். ஓப்பன் ஆகிடு. ஹாய் அவ்வளோதான் கைஸ், வெறித்தனமாக இதோட பார்த்தீங்கன்னா 2 முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சாவி மட்டும்தான் இருக்குது. வாங்க சாவியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த கிராணி கிழவி வீட்டில இருந்து தெத்த போறோம். அந்த சாவி மட்டும் கழுகிட்டோம். அந்த கிழவி என்ன அடி அடிச்சா இல்ல, இன்னைக்கு அவளை உயிரோடு விடக்கூடாது கைஸ். மறக்காம கிராணி ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சாவி இதுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல யாருமே இல்ல, சைலண்டா இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு. டே வைரஸே, சாவி எங்க இருக்குன்னு தேடி பாடுறா நல்லா. ஐ பழைய கலைஞர் டிவி இங்கே இருக்கு. இங்கே பாருங்க சோபாலா இருக்கு கைஸ். எங்க இருக்குன்னு தெரியல. அந்த சாவி மட்டும் கிடைச்சதுன்னா போதும். ஐயா என்னடா பாத்ரூம் வந்திருக்கோம். டே இங்க பாரு சாவி கிடைச்சிருச்சு. ஐ ஜாலி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த சாவி மட்டும் தான் தேடி இருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கண்டுபிடிச்சாச்சு. போடு ஜாலி ஜாலி. டே குட்டி புலி, இப்போ அந்த கிராணியை வீட்டு விட்டு தெத்த டைம் வந்துச்சு. போடு கைஸ், குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம். கிராணிக்கு இப்பதானே திண்டாட்டம். வந்துட்டோம் கைஸ். எங்க அந்த சாவி போடுற இடம்? டே சீக்கிரம் வெளியே போடா. என்னடா பொறுமையா ஆயா மாதிரி நடந்து போயிட்டு இருக்க. ஓகே இங்க இருந்து ஆஞ்சலினா கேள்விக்கு பாய் சொல்லிடலாம். என்ன அடி அடிச்சா தெரியுமா அந்த கேள்வி? அவன் மட்டும் என் கையில கழிக்கிட்டுமே அப்படியே குடிச்சு கிழிச்சு எடுத்துருவேன். எங்க இருக்கா அவ? வர சொல்லு. ஏய் ஆம்பளை அந்த என்னடா டோர் ஓப்பன் ஆகல? என்னடா வெளியே போலான்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனா பேதியில போவான். அச்சோ கைஸ் போச்சு, உள்ளே மாட்டிக்கணும். கிராணி ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டுருச்சு. என்னடா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? எப்படி இது? ஒன்றும் புரியலையே. யாரா இது?
ஐயோ கிராணி நீ எப்படி வீட்டு உள்ள வெளியே தானே இருந்த போடு போ சாமியே சரணமையப்பா தான் கோவிந்தா கோவிந்தா டேய் போச்சுடா குட்டி புலி நம்மள இங்கேயே வெளியே விடாது போலடா இதுலயே புடிச்சு வச்சுக்கிச்சுடா நம்மள. அக்கா கிராணி அக்கா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, மொத்தத்துக்குமே காரணம் இவன் தான் எனக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு வந்தான். என்ன மட்டும் விட்டுருங்க, இவனை இங்கேயே புடிச்சு வச்சு என்ன வேணா அடிச்சிங்க, எனக்கு தெரியாது அக்கா, விட்டுருங்க எங்களை தயவு செஞ்சு. ஏய் என்னது இது என்ன மட்டும் மாட்டி விடுற டேய். ஐயோ கிராணி கேள்வி என்ன பண்ற அடிக்க வரியா? ஐயோ தாய் கேள்வி என்ன விட்டுரு ஐயோ தயவு செஞ்சு விட்டுரு டேய் தம்பி சொல்றா. அக்கா கிராணி அக்கா எங்களை விட்டுருக்கா, நாங்க எப்படின்னா ஓட்டிடுறோம், இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரைய மாட்டேக்கா ப்ளீஸுக்கா என்ன விட்டுருக்கா. யாரு கேட்கறா எங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த வாங்க தலைமையில அடி வாங்க சாவு, எங்க வீட்டுக்கு என்ன கேட்காமலே உள்ள மண்டை உடைச்சிரும் உனக்கு. அடியே கிராணி கேள்வி இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன், என்ன ஆளை விட்டுரு சாமி. அப்பாடா ஒரு வேலையை தப்பிச்சாச்சு வாங்க கைஸ். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிடலாம், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. டேய் பாவி என்ன மாட்டி விட பாக்குற டேய் கைஸ், இவன் சரியான ஃப்ராடு கைஸ், இவனை போய் கூட்டிட்டு வந்தோம் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஓகே கைஸ் இப்போ இந்த கீ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இந்த டோரை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது வழியா பார்த்தீங்கன்னா இந்த கிராணி கேள்வியை வெளியே தேத்த போகிறோம். ஓகே இந்த சாவியும் பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டாச்சு. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கிராணியை வெளியே தேத்த போகிறோம். என்னடா குட்டி பிள்ளை சந்தோஷமா? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன், எங்க கிராணி நம்ம வீட்டு உள்ள இருந்து வெளியே விடாதுன்னு நினைச்சேன். ஐயோ என்ன கிராணி மறுபடியும் நீங்க எங்க வந்திருக்கீங்க? டேய் நீங்களா நல்லா இருப்பீங்களாடா, எங்க வீட்டுல இருந்து எங்களே தத்துறீங்க, நாசமா போயிடுவீடா, உங்களுக்கு கடைசியில கல்யாணமாவது ஒன்னாவது ஒண்டி கட்டியா தான்டா இருப்பீங்க. எங்க வீட்டுல இருந்து எங்களே தத்துறீங்க, உங்களை இருடா ஒரு நாள் வச்சுக்கிறேன், என்னையும் அங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டுல இருந்து தெத்திட்டீங்கல்ல, நீங்க நாசமா போயிட்டீங்களா, சாவ ஓடுறா உங்களுக்கு. சாரி கிராணி இதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கேமோட ரூல்ஸ் அப்படி. நாங்கள் என்ன பண்ணுறது, கிராணி வேற நம்ம மேலே செம்ம காண்டா இருக்கு. இப்போ போயிட்டு அவங்க ஹஸ்பண்டு கிளத்து கேவன அவனை இழுத்துன்னு வீட்டை விட்டு வெளியே போகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டோம் கைஸ். இது வரலாம் பார்த்துட்டீங்க, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம இப்போ பண்ணி வச்சிருங்க. இப்போ இருங்க வெளியே போயிடாதீங்க. இப்போ வந்து இந்த கிராணி எப்படி வீட்டு விட்டு வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு ஃபன்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஏய் போடு வெயிட் பண்ணுங்க, குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம். கிராணி எப்படி அவனை வீட்டு விட்டு தெத்தியாச்சு. ஓகே அங்க பாருங்க கிழவனை எழுந்துட்டான், அவனால முடியலன்னு நினைக்கிறேன். வயசான கிளத்துல இதெல்லாம் தேவையா கோபி, இதுங்க பாட்டுங்க ஒரு வீட்டுல எப்படியோ அடைஞ்சு கிடந்துச்சு. ஓகே பார்ட் 2 கைஸ், வேற எந்த பார்ட் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பத்தினா கிராணி பத்தியே போடலாமா இல்ல பாப்பி கேம் அது வந்து போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா கிராணி அதோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க அதோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்குது. என்ன பழைய அழுக்கி நைட்டி, அதுக்கப்புறம் அதோட சரக்கு பாட்டில் இதெல்லாம் தான் இருக்கும், குச்சி குயில். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது மூஞ்சி பாருங்க ஓரளவுக்கு காண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி போடலாம், ஒருவேளை ஹாரர் கேமே ப்ளே பண்ணலாமா இல்லை எந்த கேம் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிச்சு, கிழவனோட அழுக்கு ஜெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா. ஓகே ரேணியா பாய் பாய், பார்த்து இதோட நல்ல வீட்டில் போயிட்டு தங்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்களும் அங்கே வருவோம், அங்கேயும் வந்து உங்களை காண்டி ஏற்றத்துக்குன்னே நாங்கள் கிளம்பி வருவோம்னே சொல்லுவோம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி ஐயா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு விட்டு போகுது. என்ன கேள்வி அழுத்துட்டே போகுது, இதுனா அவங்க அப்பா விட்டு வீட்டில் தங்கிட்டு இருந்துச்சு, ஓசி வீட்டில் தான் தங்கிட்டு இருந்துச்சு, அதுக்கு எதுக்கு இது அழுகுது, அதை பார்த்தா தான் கொஞ்சம் காண்டா இருக்கு. ஓகே கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் நாங்கள் பண்ணுறது. ஆனால் அது அப்படி இல்லை, அந்த கேமோட கண்டென்ட் அப்படி, அதனால தான் இது வந்து யார் மரணத்துக்கும் புண்படுத்துறதுக்கு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகே கேள்வி பற்றினா கடைசியாக அது வீட்டை விட்டு கிளம்புது கைஸ். ஓஹோ லக்கேஜ் மாட்டிக்கிச்சு, அங்கே பாருங்க லக்கேஜ் வெளியே போக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெளியே போயிடுச்சு, வீட்டை விட்டு தொட்டியாச்சு. ஓகே கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாபா இருங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நம்புகிறேன், அதனால தான் நான் உங்களை போக சொல்கிறேன். ஓகே இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ என்ன போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ கிளம்புங்க, இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.